கடலூர் மைய பகுதியில் உள்ள தனியார் அரசு உதவி பெறும் பள்ளியில் கடந்த 1 மாத காலமாக தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தோன்னா கடலூருடைய மைய பகுதியில், அதாவது மஞ்சக்குப்பம் அப்படின்ற பகுதியில் இருக்கிற புனித வளனார் பள்ளி. இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி. இந்த பள்ளியில் பார்த்தோன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த பள்ளி முழுவதுமே ஒரு நீச்சல் குளம் போல் காட்சியளிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இங்கே இருக்க வகுப்புகள் மற்றும் எல்லாத்தையும் சூழ்ந்து வந்து தண்ணி நிற்கிது. இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பள்ளியான இந்த பள்ளியில் வந்து 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. மேலும் இங்கே இருக்க கல்லூரியில் வந்து 6,000 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக இந்த பள்ளிக்குள்ளார இவ்வளோ, அதாவது இந்த அளவு தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. இவங்க வந்து மாவட்ட நிர்வாகத்தில் பல முறை வந்து இந்த தண்ணீரை வெளியேற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த தண்ணீரை வெளியேற்றத்துக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த நிலையில் வந்து நேற்று வந்து தண்ணி, அதாவது நேற்று முன்தினம் முதல் இங்கே கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகள் வந்து இயங்க துவங்குச்சு. இவங்க மேலும் 2 நாள் வந்து விடுமுறை அளிச்சிருந்தாங்க. இன்று முதல் இந்த பள்ளி வந்து இப்போ வந்து செயல்பட்டு இருக்க நிலையில் இவ்வளோ தண்ணி இருக்கிறத பார்த்தோம்னா இப்போ நம்ம அதாவது இந்த தண்ணீரை வந்து வெளியேற்றணும் அப்படின்றது வந்து பெற்றோருடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. இங்கே வந்து பெற்றோர் ஒருத்தர் நம்மள்கிட்ட இருக்காரு. அவர் இது குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத இப்போ நம்ம கேட்கலாம். அதனால் நம்முடைய பையங்களும் வந்து 2 பசங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இப்படி பார்த்தா எப்போ பார்த்தாலும் குளமாக இருக்குது. சுற்றி வர பள்ளிக்கூடத்தை சுற்றி வெறும் தண்ணியாக கிடக்கு. அதனால் ஒரு 4-5 நாள் வந்து பள்ளிகள் இயங்கவில்லை. தற்போது தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அரையாண்டு நடக்கின்ற இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு ரொம்ப கெட்டு போய்விடும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், மாவட்ட நிர்வாகத்திலேருந்து இந்த தூர்வாரி, இந்த வாக்கையல்கள்லாம் தூர்வாரி தண்ணி அகற்றுறதுக்கு தக்க ஏற்பாடு செய்யணும். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற இந்த பள்ளியில் வந்து தண்ணீரை வெளியேற்றணும் அப்படின்றதான் பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மாணவர்கள் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் இந்த பள்ளியில் இருக்க தண்ணீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் பெற்றோர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. தந்தி செய்திகளுக்காக கேமராமேன் பாலாவுடன் கடலூரிலிருந்து எஸ். தேவநாதன்.